ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரி நிஃப்ட்டுங்கிற ஒரு பைனான்ஸ் வெப்பில் இருக்க ஒரு ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சேம் நான் ரிவர்க்ஸில் பண்ண மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய ஜேர்ம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி அதுக்கான ஜேர்ம் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் $0.017 செலவு பண்ணி ஆகணும். அப்புறம் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தராங்க. அது கம்பல்சரி கிடையாது. பட் அது பண்ணால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வாலெட்டில் இப்போதைக்கு ஒர்க் பண்ணல. ஸோ க்ரோமில் எப்படி பண்ணுறது அதையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்களை ஏன் சொல்ல பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேவைசி பண்ணிட்டு நீங்கள் Web3 வாலெட் இருக்குல்ல, அது நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். ரைட், இது உள்ளே போனப்பறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஷோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி ஹேங்கெல்லாம் ஆகும். ரைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்க்ஸ் பேனர் இப்போ நான் முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பண்ணிட்டுருப்பீங்க, அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரி நிஃப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இல்லை ஜாயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போய்டும். இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1.25 மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயின் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும். இதில் அந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்கு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்டர் நாட் ஃபவுண்ட் வருது. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகலை, ஏன்னா ஆப்பில் சில பக் இருக்கிறதால ஆகலை. இப்போ என்ன பண்ணதுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணி க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் நான் தனியாக கண்டிப்பாக கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ கனெக்ட் வாலெட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் வித் பைனான்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பைனான்ஸ் வாலெட்டுக்குள்ளே போகும். ஸோ அதில் போயிட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். ஓகே, இப்போ கண்டினியூ வித் பைனான்ஸே கேட்குது. நம்ம அதை கண்டினியூ கொடுத்து பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ இந்த பேனர் நான் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா இதுவே எனக்கே தெரியல. நான் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த டிஸ்கார்டில் பாருங்கள், கனெக்ட் நாட் ஃபவுண்ட் தான் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோமில் பண்ணோம்ல, ஸோ க்ரோம் உள்ளே போய் பார்த்து பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோமில் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு நம்ம க்ரோம்லேயே பண்ணுவோம். ஸோ ஆப்பில் எப்போ ஓகே ஆகுதோ அதுக்கப்புறம் நான் வாலெட் கனெக்ட் பண்ணிட்டா ஸோ சேம் தான் ப்ராக்ரஸ் தான் ஆகுங்கிறதால நம்ம அதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டரை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்ன பண்ணி ஒரு ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்விட்டர் ஹேண்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அகைன் பைனான்ஸில் போய்ட்டு ஒரு சைன் கேட்கும். இப்போ நம்ம வாலெட்டில் பண்ணால் வாலெட் டக்குன்னு முடிஞ்சிடும். பட் அந்த மாதிரி பண்ண முடியாதால இப்போ நம்ம க்ரோமுக்கு போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் உள்ளே வந்துட்டேன் நான். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நினைக்கிறேன். செக் கொடுத்துக்கிட்டு நான் முடிச்சிக்கிறேன் நான் இதை. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரல் கோடு கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே இந்த ரெஃபரல் கோடு கேட்கும் வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ ரெஃபரல் கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாலெட் சில பேருக்கு க்ரோம்லேயும் கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணி இந்த மாதிரி VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ VPN கனெக்ட் பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, கனெக்ட் ஆகுது. ஸோ ரெஃபரல் கோட் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களோட ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா கீழே அங்கே இருக்கும். அது உங்களது பேஸ் பண்ணுறதால ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிட்டு அவரு கோடு நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஃபரல் கோடு கூட ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது கொடுத்து நீங்கள் செக் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா Quest 2 இது பார்த்தீங்கன்னா மிட் சிட்டிசன்ஷிப் பாஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மின் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃபீ போகும். அதுவும் BNBயில் தான். ரைட், ஸோ இதுதான் பிரச்சனை. நம்ம இப்போ VPN கனெக்ட் பண்ணால் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி சில பிரச்சனை இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ நெட்வொர்க் கனெக்ட் ஆக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், $0.17 கிட்ட போகுது. ஃபைன், நான் அது ஓகே கொடுத்துக்கிறேன் நான். ரைட், இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஸோ நான் க்ரோம் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ மின்ட்டிங் இன்னும் ப்ராக்ரஸ்ஃபுல் தான் இருக்குது. நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ கிளைம் ரிவார்டு கேட்குறேன். ஜஸ்ட்டு கொடுத்து கிளைம் கொடுத்துக்கோங்க. இப்போ அகைன் ஆப்புக்குள்ளே போகுமான்னு தெரில. ஒரு டைம் சைன்லாம் கேட்குது. கொஞ்சம் கடுப்படிக்குது தான். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு மின்ட் ஆகிடுச்சு. ஸோ வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்கள் சிட்டிசன்ஷிப் கார்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான ரிவார்டு பார்த்தீங்கன்னா இந்த 8 ஜெம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 5 ஜெம் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் கிட்ட வந்துட்டாங்க. ரைட், நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஓட். இந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி போடலாம். ஸோ நான் ஓட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, உள்ளே போயிட்டு ஒரு சைன்இன் கேட்குறாங்களா இல்லை கேஸ் ஃபீ கேட்குறாங்களா பார்ப்போம். ஸோ கேஸ் ஃபீ தான் போகணும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ OPBNB மாற்ற சொல்லுது. OPBNB நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ கேஸ் ஃபீ கேட்குது பாருங்கள். ஸோ லெஸ் தேன் $0.01 லைக் இந்த ரிவாக்ஸில் கேட்ட மாதிரி தான் OPBNB கேட்குது. ரொம்ப கம்மி தான். ஸோ இது நான் டெய்லி சைனிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ டெய்லி சைனிங் பண்ணுற மாதிரி உள்ளே நீங்கள் டெய்லி ஓட் பண்ணிக்கலாம். ஸோ ஓட் பண்ணி கிளைம் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு ஓட்டுக்கு உங்களுக்கு 5 ஜெம் கொடுத்துருவாங்க. இது மாதிரி டெய்லி 5 ஜெம் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட், ஸோ see you tomorrow சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Quest 4 அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ அது முன்னாடி பார்த்தா ரூல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது முடிச்சிடும். செகண்டுக்கு நான் மின் பண்ணிவிட்டேன். தேர்டு ஓட்டு போட்டாச்சு. இது நம்ம டெய்லி ஓட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டு 0.01 BNB மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க.
அதனால் அவங்க என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்கோரில் 5% எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்பி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரைட். அண்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட அவ்வளோ கிடையாது. அதனால் நான் சும்மா மின்ட்டு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ அதான் இப்போ பாருங்கள் என்கிட்ட இந்த வேலெட்டில் பிஎன்பி 0.01க்கு லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அந்த பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஓபி பிஎன்பி நார்மல் பிஎன்பி ரெண்டும் சேர்த்து உங்கள்கிட்ட 0.01 இருக்கணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து இல்லை. ஸோ இது மட்டும் நான் இந்த ஒரு வேலெட்டில் தான் நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இதில் நான் வச்சுக்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஎன்பியை கொஞ்சம் வர வச்சுக்கிட்டேன் நான். ஸோ 0.01னா ஒரு $6 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் இது பண்ணிவிட்டு நான் வந்து மின்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மின்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் கேட்பாங்க தெரியல. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அது ஃபீஸ் வந்து கம்மியாக தான் போகும். ஏன்னா வந்து அவங்க ஹோல்டு தான் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓபி பிஎன்பி ஸோ லெஸ் தேன் 0.01 தான். இல்லை ஒன் டைம் தான். ஓகேவா? ரைட். இப்போ வந்து நான் கொடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோமில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ கிளைம் ரிவார்டு காட்டுது. ஸோ அப்போ நான் கிளியர் நம்பர் கொடுத்துட்டு ஸோ அந்த பேட்ச் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கான இதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 இது முடிச்சுட்டேன் நான். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வயர்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா பார்ட்டிசிபேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டாஸ்க்னால் நம்மள 3 டாஸ்க்கே முடிச்சிடலாம் ஃப்ரீயாகவே. ஸோ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு ₹17 கிட்ட செலவு பண்ணுவோம். ஸோ அந்த 2 காயின் வச்சுக்கோங்க. இது வேணும்னா தான் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணியாச்சு. நான் அந்த இதுவும் எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் இப்போ மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் கலெக்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈவெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி போட்டுடல. ஸோ அது எடுக்கிறதுக்கான பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வந்து இல்லை 5% வந்து அந்த டோட்டல் சிட்டிசன்ஷிப் எக்ஸ்பி இருக்குல்ல அது எக்ஸ்ட்ரா கொடுத்தா சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸ்பி இப்போ வித்தவுட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட் பண்ணும்போது ஸோ ஓட்டிங் நாளைக்கு போடும்போது தெரியும். ஸோ கேஸ் ஃபீ எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல். ஸோ ரெஃபரலுக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் தராங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணிவிட்டு அவங்களோட கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் கொஞ்சம் கிளியராக டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ ப்ரைஸ் பூல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ தராங்க ஈவெண்ட் 10 ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரிவார்டோட டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவரில் போய்ட்டு அந்த ஆட் ஆப்ஷன் போனீங்கன்னா வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரிவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸில் முடிய போகுது. ஸோ நீங்கள் நிறைய பாயிண்ட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் சேர்க்க முடியுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் குரோமில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரோம்லேயே வந்து டெய்லி ஓட் போட மாதிரி அதிகம் ஓட்டு போட்டுக்கோங்க. ஓட் போட்டு ஸோ அதுக்கான எதுவும் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வேலெட் ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக போகிறேன். வாலெட்டில் நீங்கள் அதாவது பிஎன்பி வாலெட்டில் கனெக்ட் அதாவது ஒர்க் ஆச்சுன்னா ஸோ அதில் போய் நீங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து குரோமில் பண்ணால் தான் ஸோ அதிலே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. பிகாஸ் உங்கள் வாலெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் அதில். ஸோ வெப்3 வாலெட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டேடியன் பாய்.